வணக்கம் நண்பர்களே. திமுகவில் உட்கட்சி பூசல், கண்ணீர் விடும் ஸ்டாலின். திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடையே இன்னும் தொகுதி பங்கீடு முடியல. விசிக இரட்டை இலக்கத்தில் சீட் கோரும் நிலையில் திமுக மறுத்து வருது. இதனால் இரு கட்சிகள் இடையே இன்னும் உடன்படிக்கை ஏற்படவில்லை. இன்றைய தினம் மீண்டும் இரு கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பிருக்கு. இதற்கிடையே தான் இரட்டை இலக்கத்தில் சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று திருமாவளவன் போர்க்கொடி உயர்த்தியிருக்கார். இது தொடர்பாக விசிக உயர்நிலை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற நிலையில் திமுகவின் பிளான் பற்றிய தகவல் தற்போது வெளியாயிருக்கு. தமிழகத்தில் திமுக கூட்டணியில் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. கடந்த சட்டசபை தேர்தலில் விசிகவுக்கு 6 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இதில் 4 இடங்களில் விசிக வெற்றி பெற்றது, 2 இடங்களில் தோல்வியை சந்தித்தது. அதன் பிறகு லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட 2 இடங்களிலும் விசிக வெற்றி பெற்றது. இதையடுத்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விசிக மாறியது. இந்நிலையில் தான் வரும் சட்டசபை தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் சீட் வேண்டும் என்று விசிக தெரிவித்தது. ஆனால் திமுகவோ 6 அல்லது 7 இடங்கள் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவித்து வருது. இதனால் இரு கட்சிகள் இடையிலான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படலை. கூட்டணி தொகுதி பங்கீடு செய்வதிலும் இழுபறி நீடித்து வருது. இந்நிலையில்தான் நேற்று சென்னை கோயம்பேடு தனியார் விடுதி ஒன்றில் விசிக தலைவர் திருமாவளவன் தலைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் விசிகவிற்கு திமுக இரட்டை இலக்கத்தில் சட்டசபை தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்க வேண்டும் என்று தெரிவித்தது. இதில் 1வது மற்றும் 8வது தீர்மானம் மிகவும் முக்கியமானது. முதல் தீர்மானத்தில் 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலதுசாரி பிற்போக்கு சக்திகளையும் அவர்களுக்கு மறைமுகமாக துணை நிற்கும் திரிபுவாத சக்திகளும் வீழ்த்தி 200 இடங்களிலும் மேலாக மகத்தான வெற்றியை பெறும். அதற்கேற்ப தமிழகம் தகுதிய அளவில் கூட்டணி கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் மிகுந்த பொறுப்புணர்வோடும் தீவிர முனைப்போடும் களப்பணி ஆற்றுவோம் என இந்த உயர்நிலை கூட்டத்தில் தீர்மானிக்கிறது என தெரிவித்தார். இது திமுகவுக்கு ஆதரவாக பார்க்கப்படுகிறது. மேலும் விசிகவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிலைமைதான் வரும் என்று சொல்லப்படுது. அதாவது திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடந்த தேர்தலில் 6 சட்டசபை தொகுதி ஒதுக்கப்பட்டது. இதில் 2 கட்சிகளும் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்றன. இந்த முறை இரு கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை கேட்டது. ஆனால் திமுக கொடுக்கல. மாறா கூடுதல் கட்சிகள் கூட்டணியில் இருப்பதாக கூறி தலா ஒரு சீட்டை குறைத்து இருக்கலாம். மேலும் 5 தொகுதிகளை வழங்கியிருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4வது கட்ட பேச்சுவார்த்தையில் திமுகவிடம் பணிந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பிடிவாதம் பிடித்த நிலையில் நேற்று திமுக சமாதானம் செய்து 5 தொகுதிகள் என ஒப்பந்தம் செய்தது. அதே போல தான் விசிகவையும் திமுக பயணிக்க வைக்க வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.